பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தியாகராய நகரில் பிற்பகலில் வாகனங்கள் செல்ல தடை. கமல்ஹாசனை மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்ய வேண்டுமென அண்ணாமலை கருத்து. நாட்டின் தலைநகரை நாக்பூருக்கு எப்படி மாற்ற முடியும் எனவும் கேள்வி. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தவாறே தினம்தோறும் தொலைபேசியில் பேசி கோவை தேர்தல் களத்தை இயக்குவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவையில் தோடு மூக்குத்தி வழங்கினாலும் தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் பிரதமர் மோடிக்கு தான் வாக்குகள் விழும் என்றும் உறுதி. திமுக தேர்தல் அறிக்கையில் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் பேசுவது பச்சை பொய் என இபிஎஸ் விமர்சனம். எதில் எல்லாம் வருமானம் வருமோ அந்த திட்டங்கள் கொண்டு வந்து தங்கள் கஜானாவை திமுகவினர் நிரப்பிக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்பெயின், துபாய் நாடுகளுக்கு முதலமைச்சர் சென்றது முதலீடு செய்வதற்காகவா என மக்கள் சந்தேகப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக ஆட்சியின் சாதனைகளை ஒருபுறமும் திமுக செய்ததை மறுபுறமும் தராசில் வைத்து மக்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குமாறும் பேச்சு. நாட்டின் பிரதமர் நாட்டின் ஒரு பகுதியான தமிழகத்திற்கு வருவதற்கு திமுகவினர் ஏன் கதறுகிறார்கள் என அண்ணாமலை கேள்வி. கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் எத்தனை கிராமங்களுக்கு சென்று இரவில் தங்கியிருக்கிறார் என்றும் கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.